நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஐயா, மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவாதிபதியே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே, வல்லமுள்ளவரே, இரட்சகரே, மீட்பரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்தி வணங்கி போற்றி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் மனமகிழ்ச்சி நாளின் ஆராதனையின் தேவன் இறங்கி ஆசீர்வதித்த ஆண்டவரே, உம்மை துதிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் பிரசாபப்படுத்தவும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நடைகள் எல்லாம் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. பாடல்கள், தேவ செய்தி, வர்ஷிப் ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவருடைய கிருபை, வல்லமை, அபிஷேகம் ஆண்டு கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை நாளுகைக்குள்ளாக இறங்குவீராக ஆண்டவரே. எங்களை எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொண்டு ஆராதனையிலே மகிமை, வல்லமை, அபிஷேகம் வெளிப்பட ஆண்டவரே நிற்கிறே செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோ அடிந்திடாமல் கர்த்தர் தாம் தம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் தாம் தம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தராம் தாவீதின் தேவன் நமக்கே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தராம் தாவீதின் தேவன் அவரே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோ, முள்செடி தனிலே தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோ, முள்செடி தனிலே தோன்றின தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. தூக்கி பாடு. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தோ சொல்லுங்க. ஆவியை அளித்தார். வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரரானேகோமியா ஆவியை அளித்தார். திட நம்பிக்கை தைரியம் மீண்டாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் மீண்டாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள்.
வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமையன்றோ. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமையன்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. இரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கேற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன் தானே. சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன் தானே. உடையவன் தானே. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள்ல 114வது பாடல். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா
நீங்கள் போய் உட்காருங்க. உங்கள் குரூப் ஆளுங்க வந்தால் மறுபடியும் கூறுவேன் அதிகமாய் ஆராதிப்பே உற்சாகப்படுத்துவோம். உட்காந்துக்கிறவங்க எல்லாம் கை தட்டுங்க எல்லாரும். ஆமென் ஆமென். பாடு உற்சாகமா கை தட்டுவோம். பிள்ளைங்க பாடுறாங்கல்ல, நீங்க உற்சாகமா கை தட்டினதான். சொல்லுவோம் அன்பு. ஆமென். அன்பு கூறுவே
அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை நல்ல கை தட்டாமே பாபா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே ஆமே எபினேசரே பிரைஸ் ஹல்லேலூயா இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே கை தட்டு எல்லாரும் முழு ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை உற்சாகமா கை தட்டுவா ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா கண்ணமுடி எல்லாம் கை தட்டுவா ஆராதிப்பே பிரைஸ் பாபா ஹல்லேலூயா ஆமென் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் ஆராதனை 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 எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் ஆராதனை ஆராதனை யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே நல்ல கை தட்டணும் எல்லாரும் சகரபப பரிபனரப எல்லாரும் ஆமென் ஹோசனா உன்னத தேவனே ஹோசனா 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 வழி நடத்தும் இயேசுவே பிரைஸ் மகரதனி ஆராதனை இறங்குவீராக வீசோ விடி வெள்ளியே ஆராதனை சொல்லுங்க எல்லாரும் ஆராதனை ஹோசனா ஆமென் ஆமென் உன்னத தேவனே ஓசனா ஓசனா ஹோசனா 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 பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தரும் தேவா இன்றே தேவை தேவா சொல்லுங்க சொல்லுங்க ஓ ஆவியானவர் அசைவாடும் ஆவியானவர் அசைவாடும் இன்றே தேவை தேவா ஏவோ தாரும் தேவா மாம்சமானே அவர் மேலோ நல்ல கை தட்டு தம்பிங்க கை தட்டு ஓ பிரைஸ் ஹல்லேலூயா அவர் மேலோ நாவியை ஊற்றுவேன் என்றே மூப்பர்வாணிவர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே நல்ல கை தட்டினது அபிஷேகம் வரும் ஆமே நல்ல ஆவியில நல்ல கண்ண மூடி இங்க பார்க்காத அரது ஓ பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை அக்கிரத்தின்
வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே. ஆமே. அசைவாடு சொல்லுங்க. ஆவியே, நல்ல நல்ல ஆவியில நிறைஞ்சு ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆமே. மைச்சிகாடி மலரவ இறங்குகிறாங்க. ஒலிஷபலர தீனரக்க பாபா பாபா ரிமனர் இறங்காண்டவரே. உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹalleluya ரிதனர பாபா பாபா பாபா. ஓ ஹalleluya. வந்துகிறோமே. சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. ஆமென் ஆமென். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. ஆமென். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. ஆமென் ஆமென். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஆண்டவர் ஒரு வருஷம் ஆகோ எல்லாமாகோ, உம்மாலேதான் எல்லாமாகோ. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகோ. அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகோ. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. சொல்லுங்க. நீரே 2024 நீ முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஆமென். ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு சோத்ரம், அன்பே உமக்கு சோத்ரம். ஆமென் ஆமென். அப்பா உமக்கு சோத்ரம், அன்பே உமக்கு சோத்ரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகோ. அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகோ. வனபூமி ஒழிந்து போனாலும் கரவையத்தை அசைங்க. வார்த்தை என்றோ மாறாது, வார்த்தை அழிந்தே மறைந்து போ, விசுவாசி என்றோ நிலைப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
அர்ப்பணிகள். உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரே வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரே வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் என்ன செய்வேன்? வருவேன். கண்டிப்பாக வருவார். பாருங்க, நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கணும். கண்டிப்பாக போராட்டம் இருக்கும். போராட்டம் இல்லாமல் ஒரு நன்மையும் வராது. நான் கூட போராட்டம் தான் அப்புறம் கூட என் காலில் பெல்ட்டு தான் போட்டுனுக்கிறேன். இப்போ கூட இந்த வார்த்தை எனக்கே தான் முதல்ல பேசுது. ஆண்டவர்கிட்ட கேட்டு, என்ன ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்னு சொல்லிட்டீங்க, உங்களிடத்துல வருவேன்னா நான் முதல்ல எனக்கே இவ்வளோ பெரிய உபத்திரம். ஆமாம், 10, 12, 15 நாளாக ரொம்ப போராட்டம். முட்டி நிற்கவே முடியல, பயங்கர வலி. இன்னும் சாதாரண வைத்தியங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு. பாருங்க, இது ஒரு காலத்தில் போயிடும். இதுவும் கடந்து போகிற காலம்தான். எதுவுமே நிரந்தரன்றதெல்லாம் கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை நிரந்தரன்ற அப்படியே பிடிச்சிக்கிட்டு, இதான் நிரந்தரம் போல் இருக்குது, இது நிரந்தரம் போல், இனிமேல் வாழ்நாள் அப்படியாக்கும், நான் வாழ்நாள் இப்படியாக்கும், வாழ்நாள் அது மாறாதாக்கும், இப்படியெல்லாம் நாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது நிரந்தரமாயிடும். இதுவும் கடந்து போயிடும். கர்த்தர் வருவார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை கை பிடிச்சி சொல்லுங்கள், இந்த வருஷம் சொல்லுங்கள், இந்த கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து சொல்லு, இந்த வருஷம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாரு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக விசுவாசிங்க. கரங்களை தட்டுமா? அல்லேலூயா. புதிய வருஷத்துலேயே நிறைய பிள்ளைகளை மட்டம் போட்டுறோம், வீட்டிலே வச்சிடறோம். இனிமேல் அப்படியெல்லாம் செய்யாதீங்க. ஒவ்வொரு வாரமும் கூட்டுவாங்க. நீங்கள் எப்படி சரியான முறையில் நடத்துகிறீங்களோ அப்படித்தான் பிள்ளைகள் வளருவார். நீ சரியாக இல்லை அப்படின்னா உன் பிள்ளைகளை, நீ எந்த சபைக்கு போனாலும் திரும்ப திரும்ப அதை கரெக்டாக சொல்லுவேன். நான்
அதாவது உலகத்தில் ஒரு பழமொழி பைபிளை வச்சு தான் சொன்னான், முன்னேறி சரியாக போகுதுன்னா பின்னாடி வர ஏறு கரெக்டாக வரும். முன்னாடிக்கிற தாயும் தகப்பனோ அண்ணனோ அக்காவோ சரியாக நடந்தா பின்னாடிக்கிற சிறுசெல்லாம் உங்கள் பின்னாடி சரியாகவே நடந்து வரும். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இந்த பாரம்பரியத்தை நான் தான் சொன்னேன், தமிழ் பாரம்பரியம். அந்த கல்யாணம் நடக்குது, 3 நாள் நலங்கு வச்சாங்க பாரு. அந்த மலேசியாவில் இருக்கிற அவனுக்கு தெரிஞ்ச அவ்வளோ பேர் வந்தான். 3 நாளை மாப்பிள்ளையை உட்கார வச்சு ஊற்றிக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொருத்தனும் அந்த அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எதுக்கு அப்படின்னா, நாம் எப்படி சரியாக நடக்கிறோமோ அப்படி நம்முடைய பிள்ளைகள் நம்ம வழியில் வந்துடுவான். நாமளே தாறுமாறாக போனால் நம்ம பிள்ளைகள் சரியாக வரமாட்டோம். அதுக்கப்புறம் கடவுள் என்ன இருக்கிறாரா, கோயில் என்ன இருக்குது, என்னையே ஆண்டவர் விட்டார், அதெல்லாம் நீங்கள் கேட்டால் கூட ஒரு பிரயோஜனமே வராது. நீங்கள் ஸ்டடி பண்ணீங்க புது வருஷத்தில். மறுபடியும் நான் சொல்கிறேன், அவர் வருவார் உங்கள் வீட்டுக்கு. அவர் சும்மா எல்லாம் பைபிளில் இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டார். உன் இடத்துக்கு வருவார், உன் சரீரத்துக்கு வருவார், உன் ஆவிக்கு வருவார், உன் ஆத்மாவில் வருவார், உன் வேலையில் வருவார், உன் வியாபாரத்தில் வருவார், உன் பிரயாணத்தில் வருவார், உன் ஆராதனையில் வருவார், உன்னுடைய வேத வாசிப்பில் வருவார், நீ கையெடுத்து செய்கிற அத்தனை காரியத்தில் வருவார். ஆனால் நீ அதுக்கு தகுதியான பாத்திரமாக இருந்தால் தான் வருவார். அல்லேலூயா. அந்த தகுதியான பாத்திரம் இல்லைன்னா கட்டாயம் வரமாட்டார். யோசிச்சு பாரு, நம்ம கூட சில வீட்டுக்கு போகிறோம், நம்மளை அழைச்சா போகிறோம், அழைக்காமல் போனால் நீங்கள் ஏன் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அழைச்சிட்டாங்கன்னா நம்ம போனால் நம்ம கனம் தருவோம். அப்போ நம்ம ஆண்டவரை அழைக்கணும், வாங்க என் வீட்டுக்கு வாங்க. பழைய பாட்டு கூட ஒன்று இருக்கிறார், வாருமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கிவிடும் சேருமையா பந்தியிலே சிறியவரா எங்களையும். நான் ரட்சிக்கப்படவே இல்லை, அப்பவே இந்த பாட்டை எழுதி பாடியிருந்தாங்க. அது எனக்கு தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் இந்த பாட்டினுடைய அர்த்தம் தெரியுது. வாரும் ஐயா, என் வீட்டில் நான் சிறியவன், என் குடும்பம் சிறியது. சவுல் சொல்லுகிறா, நான் இந்த கோத்திரத்திலெல்லாம் பென்யமீன் கோத்திரம், 12வது கோத்திரம், சிறிய கோத்திரம், என்னையா கூப்பிடுறாரு ஆண்டவர் அப்படின்னு கேட்டான். ஆமாய்யா, யாரை நாடுகிறது இந்த ஆசீர்வாதம்? உன்னையும் உன் குடும்பத்தை அல்லவா அப்படின்னு. சவுல் வானத்துக்கும் பூமிக்கும் உயரமா இவ்வளோ உயரத்துக்கு இருக்கிறான், அவனை தேடி வருது அந்த ஆசீர்வாதம். நீ தாண்டா முதல் ராஜா. பிரியமானவர்களே, எப்போ வருவார் எப்படி வருவாரெல்லாம் தெரியாது. உன் பிள்ளைகளை சும்மா இதே கதையாக வீட்டிலேயே வச்சுக்கிட்டு உன் பிள்ளைகளை சர்ச்சைக்கே வராத பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கதையெல்லாம் சொல்லி, பாஸ்டர் சரியில்லை, சபை சரியில்லை, அந்த விசுவா சரியில்லை, இந்த விசுவா சரியில்லை, அவன் சரியில்லை, இவா சரியில்லை, இப்படியெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு உன் பிள்ளைகளை சரியாக நடத்தலைன்னா உன் பிள்ளைகள் உனக்கு மீறி சொல்லிட்டு போவா, அம்மா உனக்கு அறிவே கிடையாதும்மா. அந்த வார்த்தை ஈஸியாக வந்துடும் உன் பிள்ளைகள் வாயில், உனக்கு அறிவே இல்லைப்பா, நீ என்னப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த பிள்ளை மாறிடும். ஆனால் நீ சரியாக நடத்தினா உன் பிள்ளைகள் உன் பாதியில் சரியாய் வந்து விடுவார்கள். அல்லேலூயா. அவள் இந்த ஆண்டு நான் வரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். நீ கூப்பிடு, ஒவ்வொரு நாளும் கூப்பிடு. வருவார் இயேசுநாதர், கண்டிப்பாய் வருவார் உன் வீட்டுக்கு. ஆனால் நீ கூப்பிடவே இல்லை அப்படின்னா எப்படி வருவார்? யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் கல்யாணம்னா அழைப்பு கொடுக்குறோம், வாங்க. அழைப்பு இல்லாதே வந்து சாப்பிட்டு போகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரன் மாதிரி சாப்பிட்டு போயிடுவான், சோறு போடுறாங்க அப்படின்னு. ஆனால் அழைத்து மரியாதையோடு போகும்போது உங்களுக்கான கனம் அங்கே கட்டாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவளா இந்த ஆண்டு விட மாட்டேன், வருவேன் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் இடத்துல வருவேன். அப்போ வர்றதுக்கு நீ ஆயத்தம் பண்ணு. நீ ஒரு வாரம் வந்து ஒரு வாரம் வராமல், ஆமாம் 4 வாரம் அப்புறமா வராமல், அப்புறமா ஆண்டவரை பற்றியே கவலைப்பட, வேதத்தை வாசிக்காமல் மூடி வச்சுட்டு என்ன கொடுத்தார் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு ஜெபம் பண்ணாமல், கடவுளுக்கும் கொடுக்காம, அந்த கடவுள் என்ன கொடுத்தாரு எனக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு, அந்த பாஸ்ட் சாப்பிட்டாரா சாப்பிடலையா அப்படி எப்படின்னா கடை போட நமக்கு என்ன அப்படின்ற மாதிரிலாம் இருந்தேன்னா எந்த ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. பிரமாணங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. பிரமாணங்கள் என்னதுங்க? அவசியம். குடும்பம்னா ஒருவேளை வாலிபர் சகோதரர் கல்யாணம் பண்ண போகிறாருன்னா அவர் இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஊரெல்லாம் சுற்றி இருப்பார். அந்த பொண்ணு எங்கேயோ போயிருக்கோம், அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்கோம், எங்கேயோ போயிருக்கோம். ஆனால் குடும்பம்னு வந்துட்டு பிறகு இருவருக்கும் ஒரு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். அதுதான் குடும்பம். அதெல்லாம் முடியாது, நான் போகிற மாதிரியே போவேன், நீ போகிற மாதிரியே போ, நான் போகிற மாதிரி போனால் அது குடும்பமாக வராது. அப்போ 2 பேரும் இணக்கமாக, ஒரு குடும்பம்னா இப்படி தான் 4 பேருக்கு பயப்படணும், நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் அமைப்பு அப்படின்றத கட்டுப்பாடோடு போனது தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் கிடையாது, நான் எப்படினாலும் வர எப்படினாலும் போவேன், நான் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்காக உனக்கு ஒன்றும் அடிமை இல்லை அப்படி இந்தாம்மா கேட்க இவரு கேட்க அப்படியெல்லாம் குடும்பமாக இருக்கா? இப்போ இயேசுநாதர் தான் சொல்கிறார், நீ
உன்னை அழைத்தது பரிசுத்தத்துக்கு. உன்னை நான் என்னத்துக்கு கூப்பிட்டுருக்கிறேன்? பரிசுத்தமான அழைப்பு. உன்னை அழைச்சிருக்கிறேன்னா உன்னை ஆசீர்வாதமாய் பரலோகராஜ்யம் வரையில் கொண்டு போய் சேர்க்கணுன்னா ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை உனக்கு அவசியம். அல்லேலூயா. ஆமாம், வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அப்படி குடும்பமே அப்படி லீவ் போட்டுற மாதிரி எல்லாம் கதையெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் பாதுகாப்பாக வச்சுட்டு மற்றவங்க வந்து ஆண்டவரை ஆராதிக்கணும். அப்போ தான் ஆண்டவர் மனம் இறங்குவார். நம்ம இதையே சாக்கு வச்சு நம்ம எல்லாருமே நின்று போயிடும் அப்படின்னா ஆசீர்வாதம் வராது. அதனால் இந்த வருஷம் மாற்றிக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க, கர்த்தருக்காக பிரயோஜனமாக இருங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கண்டிப்பாக கைவிட மாட்டார். உயர்த்துவாரை தவிர தாழ்த்த மாட்டார். ஆனால் நீ அவருக்கு பிரியமில்லாதே வாழ்ந்துன்னா உயர்வு என்பது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம். மறுபடியுமாக யாக்கோபனுடைய காரியத்துக்கு வருவோம். யாக்கோபனுடைய புஸ்தகத்தில் நான் 8 பேர் சொன்னேன். அதில் 4 பேர் போன வாரம் 3 பேர் தான் சொன்னேன், 4 பேர் கூட சொல்லலை. இன்றைக்கு அந்த மீதியான காரியத்தை நான் சொல்ல போகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு குதிகாலை பிடித்து வருகிறவனாக இருந்தான், பின்னால் வருகிறவனாக இருந்தான். அண்ணனுக்கு முன்னாடி முந்திக்கு போகக்கூடாது. சபைக்கு வந்தாலும் சரி, குடும்பத்திலும் சரி, பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி போய்த்தான் மற்ற காரியங்களை செய்யணுமே தவிர உடனே வந்த உடனே உனக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம வீட்டு பெரியவங்களை மரியாதை கொடுக்கணும். அவர் ஏற்கனவே அனுபவிச்சார், அவர் இப்படி செய்கிறார், ஒருவேளை தவறு இருக்கலாம், ஆனால் அவர் கேட்கலாம், நான் எதாவது செய்யட்டுமா அப்படின்னு கேட்கணும். நீ போயா, உனக்கு ஒன்றும் தெரியாது, ஆள் தான் வளர்ந்துக்கிறார், அறிவு வளரல அப்படின்னாலும் பேசக்கூடாது. யாக்கோபு எப்படி வராரு அப்படின்னா, அண்ணன் தான் முன்னாடி போகணும், அதுக்கு பின்னாடி தான் நான் வரணும். அதான் அவன் குதிக்காலை பிடித்தான், இவன் பின்னாடி வருகிறான். இவன் முன்னாடி பூமிக்கு வரான், 2வது அவன் வரான். அதான் அந்த கவனிங்க. அப்போது பெரியவர்களுக்கு பின்னாடி இருக்கணும். நீங்கள் சபையில் கூட வந்தால் சில பேர் என்ன உனக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், வந்த உடனே சொல்லுவான். அதெல்லாம் பைபிள்லே கிடையாது. குருவுக்கு மேற்பட்டவன் சீசன் அல்ல அப்படின்னு பைபிளே சொல்லிட்டார். அதனால் ஏற்கனவே இருக்கிறவனா உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு அறிவில்லை அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா ஒரு பிரயோஜனம். அதே மாதிரி குடும்பத்துலேயும் பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும், அவங்களோட இணைந்து போங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 3வது சொன்னேன், ஜெயம் எடுப்பவன். ஜெயம் எடுக்கிற மாதிரியே பேசணும் எப்போதும். ஜெயத்தை குலைக்கிற மாதிரி பேசக்கூடாது, ஜெயம் எடுக்கிறவனா பேசணும். ஆமாம், ஜெயம் எடுக்கணும். எங்கள் வீட்டில் என்ன இந்த சென்னையில் இப்போல்லாம் ஆபத்து வருது, அப்போல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. கொரோனா வரும்போது கூட இங்கே வந்துடாண்ணா, ஏன்னா அங்கே இருக்கிற சுனாமி வரும்போது இங்கே வந்துடாப்பா, ஏன்பா அந்த ஊரில் முழிக்கு அதாவது பூமி அதிர்ச்சி வரும்போது கூட இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் ஆடும் போது கூட ஃபோன் பண்ணி நீங்கள் வந்துடாப்பா, அதெல்லாம் கிடையாது, நான் இங்கே தான் இருக்கணும், இந்த மக்கள் சாகும்போது நான் சாகணும், அவ்வளோதான். உடையவு தான் ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த மக்கள் நானே ஓடி போயிட்டா அவன் எப்படி இருப்பான், பாஸ்டே பயந்து ஓடி போயிட்டார், அப்புறம் நாம் என்ன அப்படின்னுவான். அதனால் நான் அதெல்லாம் வரமாட்டேன், எங்கே வரமாட்டேன், கர்த்தர் பார்த்துக்குவார். அவங்க சொல்லிட்டாங்க, என்னப்பா இவ்வளோ அவன் தைரியமாக சொல்கிறான், அவனு விட்டுருப்பா, அவன் இருக்கட்டும் எப்படின்னா போட்டோம் அப்படின்னா. அப்போ இங்கே வெள்ளம் புழையில் ஏறி திறந்து வெள்ளம் வரும்போது கூட அவன் ஃபோன் பண்ணுறான், வந்துருப்பா, இங்கே தான் இருப்பேன், எனக்குன்னு ஒரு சபையை கொடுத்துக்கிறாரு, மக்களை கொடுத்துக்கிறார், நான் தைரியமாக இருந்தால் தான் அவங்க தைரியமாக இருப்பாங்க. அப்படி தான் நம்முடைய எண்ணம். இப்போ கூட அப்படி தான் எல்லா நேரத்துலையும். அதனால தான் நான் ஆப்ரேஷன் பண்ணி டிசம்பர் 5ஆம் தேதியே வந்தேன்னா அவங்க சொல்லி யாரா உனக்கு உதவி செய்வான், கடவுள் யாருன்னா அனுப்பார், விசுவாசி இருக்கிற எல்லாம் பார்த்துக்குவாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே வரணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஜெயம் எடுக்கிற மாதிரியே பேசணும், ஜெயம் எடுக்காத மாதிரியே பேசக்கூடாது. எப்போ பார்த்தா ஆகாதுப்பா, முடியாதுப்பா, உடம்பு சரியில்லைப்பா, ஆமாம் சர்ச்சைக்கெல்லாம் வர முடியாது, உடம்பு சரியில்லை, அதெல்லாம் முடியாது, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், எனக்கே உடம்பு சரியில்லை, உனக்கு ஏன் காணிக்க தரணும், அப்படியெல்லாம் நீங்கள் பேசினா ஜெயம் என்பது வரவே வராது. யாக்கோபு பல பாடுபட்டான், வனாந்தரத்தில் போய் 20 ஆண்டு போராடுறான். ஆனால் அவன் பேசுகிறான், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மாமனார் 10 முறை ஏமாத்தினான், அப்போ சொல்கிறான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். மனைவிகள் மாறி வந்தது, 2 மனைவியும் அவனை படாது பாடுபடுத்துகிறாங்க. அப்போ சொல்கிறான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். யாக்கோபுடைய 13 பிள்ளைகள் வானுயர பிள்ளைகளாய் மாறிட்டாங்க. அப்பவும் சொல்கிறான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இப்போ அண்ணா அவனை வெட்டுறதுக்காக திரும்ப வரான். இப்போ அப்பவும் சொல்கிறான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஜெயம் எடுக்கிறவனா தான் பேசணுமே தவிர ஜெயத்தை விற்கிறவனா நீ பேசக்கூடாது. அல்லேலூயா. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்க, யாரே பார்க்குறீங்க, போய் பார்த்து கை கொடுத்து, பிரதர் கை கொடுங்க, கர்த்தர் உன்னை நல்லா ஆக்கிடுவார், நான் ஜெபம் பண்ணுறேன், இதான் ஜெயம் எடுக்கணும். கை கொடுத்துரு, பிரதர் எதுக்கும் எச்சரிக்கையா இருங்க, முன்னாடி எங்கள் பக்கத்து வீட்டுக்காருக்கு இப்படி வந்தது, இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா அவர் ஜெயம் எடுக்கிற வார்த்தை இல்லை. நீ பேசணும், அங்கே போய் அழக்கூடாது. கர்த்தர் நடத்துவார், ஏன் பயப்படுற அப்படின்னு பேசுங்க. நம்ம சொந்தத்தில் தான் வியாதி இருக்கும், நம்ம சொந்தக்காரருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, தைரியமாக பேசிப்பார், அதான் ஜெயம் எடுக்கணும். யாக்கோபா தான் பேசுகிறான். அவன் பேசுகிற வார்த்தையெல்லாம் ரொம்ப நேரம் ஆகிடும் பேசின்னு இருந்தா. அவன் சாதாரணமாக பேசலை, ஜெயம் எடுக்கிறவன்.
4வது அவருடைய பேருக்கு அவர் யாருங்க? குணசாலி. அவன் யாருங்க? நல்லவன். அல்லேலூயா. நீங்கள் குணசாலின்னா நல்லவனாயிருங்க. குணசாலின்னா நீ எப்படி இருக்கணும்? ரூத்துடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. நீங்கள் குணசாலியாக இருக்கணும், குணம் உள்ளவர், அதான் நல்லவர்கள். ரூத்து 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் இருக்குதா பாருங்க. 3:11. இப்போது மகளே நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்து நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் என்ன செய்வார்கள்? இவளே போய் வழிய போவாசகிட்ட கேட்குறார். எங்கள் மாமியார் அனுப்பிச்சுக்கிறாங்க உன்னாண்ட. அவன் சொல்கிறான், மகளே பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் கட்டாயம் என்ன செய்வேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு வேண்டியதெல்லாம் இந்த வருஷத்தில் நான் செய்வேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்கள், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார், பயப்படாதீங்க. அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, அது போவாஸ் வந்து இயேசுநாதருக்கு அடையாளம். ஆமாம், இயேசுநாதருக்கு அடையாளமானவன் போவாஸ். பழைய ஏற்பாட்டில் இயேசுனுடைய அடையாளமாக யோசேப்பு, தாவீது, போவாஸ், இது மாதிரி பாத்திரங்கள் இருக்கும். இவங்கெல்லாம் இயேசுனுடைய முன்னடையாளங்கள். இப்போ அவன் சொல்கிறான், மகளை நீ பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்கிறேன். ஏன்? நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவா. இப்போ ஆண்டவர் எவ்வளோ மெச்சுக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் பாருங்க. அப்போ நீங்கள் அந்த பேர் என்ன பேர் அப்படின்னா குணசாலி, நல்லவர். ஒருத்தி போயிட்டா, இன்னொருத்தி என்ன பண்ணுறா? மாமியார் கையிலே பிடிச்சிக்கிட்டு அப்படியே பின்னாடி வரா. அடுத்த வாலிபனை பார்க்கல. நம்ம தான் புருஷன் செத்து போயிட்டோம், இன்னொருத்தனோட என்னத்த வாழ்க்கை, இந்த வாலிபனோட போவோம், அவன் நல்லா இருக்கிறான், இவன் பணக்காரனாக இருக்கிறான், இவனை பிடிச்சிக்கிட்டு எங்கன்னா போவோம், என்ன பிரயோஜனம் நம்ம அப்படின்னு சொல்லாமல் அவள் மாமியார் பின்னாடியே வந்து மாமியார் என்ன சொன்னாலும் அதை செய்யும்போது அந்த போவா சொல்லி அனுப்புகிறான், நீ குணசாலி என்பதை நான் இல்லை, இந்த ஊரே நீ வந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீ எவ்வளோ குணசாலி, தாய் தகப்பனை விட்டுட்டு, தேசத்தை விட்டுட்டு, அண்ணன் தம்பி விட்டுட்டு, சொந்த பந்தங்களை விட்டுட்டு, எல்லாரையும் விட்டுட்டு நீ இந்த தேசத்துக்கு வந்துக்கிற பத்தியா, நீ எவ்வளோ பெரிய குணசாலி. பிரியமார்களே, நீ குணசாலியாக இருந்தேனா வெற்றி உன்னை தேடி வந்துவிடும். அல்லேலூயா. நீயாகவே ஒரு வேளை போய் தேடினா கூட, அது கிடைக்கலன்னா கூட அவர் உன்னை தேடி அனுப்புவார். ஒரு வசனம் வாசிங்க, பதில் என்ன சொல்லுது பார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 15 3வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தரின் கண்கள் நல்லோரையும் தீயோரையும் அது என்ன செய்தாங்க? நோக்கி பார்க்கிறப்ப கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்த அப்படின்னா இப்போ ரூத்தை நோக்கி பார்க்குது. அப்போ ஒன்றும் பார்க்க மாட்டாரா? ஒன்றும் பார்க்க மாட்டாரா? அல்லேலூயா. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உன் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. சொல்லுங்க, என் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் என் மன்றாட்டை கேட்கின்றன. கண்ணி. ஓகே ஓகே, நேரம் போயிடுச்சு எனக்கு, அதனால வேற ஒரு நல்ல பாட்டு அது. ஆமாம், அப்போது கண்கள் நீதிமான என்ன செய்தா? அப்போ பார்க்குறாரு, சுற்றிக்கிட்டே வராரு. இப்போ சொல்கிறா, ஊராரெல்லாம் சொல்கிறாங்களே, மகனே நீ யார்? சாதாரண ஆள் இல்லை, ரட்சிக்கப்பட்ட உடனே உன் வாழ்க்கையே மாற்றமாக இருக்கும்போது உன்னை நான் ஆசீர்வதிக்க மாட்டேனா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து என்ன செய்தா? நீதிமான நல்லோரு தீயோரை என்ன செய்தா? நோக்கி பார்க்கிறது. நோக்கி பார்க்கிறது. தாவீது தான் சொல்கிறார், நான் இளைஞனாக இருந்த, முதிர் வயது உள்ளவனாக இருந்தேன், ஆனால் நீதிமானுடைய சந்ததி என்ன செய்யல? அப்பத்துக்கு இறந்து திரிவதை நான் என்ன செய்யல? நீ நீதிமானாய் வாழ்ந்தனா நிச்சயமாய் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பார்கள். மாற்றமே கிடையாது. நீங்கள் நான் நிறைய சாட்சி சொல்லுவேன். ஆமாம், நான் நிறைய தடவை சொல்லிக்கிறேன். இதே ஜெயம்மாள் காலனி அமைஞ்சிக்காரையில் ஒரு ஐயா அந்த டேக்ஸ் கொடுத்து பாய்ந்தார். இன்றைக்கி அவருடைய பிள்ளையெல்லாம் பயங்கரமான உயர்ந்த ஊழியக்காரர்களாய் மாறி இருக்கிறார். ஒரு 10 வயசாக கூட தவறி வந்தால் கூட மணி ஆர்டர் திருப்பி அனுப்புவார். எனக்கு வரல, எனக்கு யாரும் சென்னையில் கிடையாது, நான் கேரளாவில் வந்து வந்தேன், எனக்கு சென்னையில் யாரும் கிடையாது, அதனால் எனக்கு மணி ஆர்டர் அனுப்புகிற ஆளே கிடையாது, போ 100 ரூபாய் திருப்பி அனுப்புகிறாரு. ஒரு வாரமாக போஸ்ட்மேன் திருப்பி அட்ரஸ் ஐயா ஜான் நீதாயா அப்படின்னு திருப்பி வரான். இன்றைக்கி அவருடைய 6-7 பிள்ளைகளும் உயர்ந்த ஸ்தானத்தில் ஊழியக்காரர்களாகவே இருக்கிறார்கள். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு என்ன செய்யாது?
இறந்து தெரியாது. கடந்த வருஷத்தில் ஒருத்தர் கூட்டு வந்தேன், மார்ட்டின்னு ஒருத்தர் வந்தேன். அந்த யாகமா சபையில் வேஷ்டி கட்டிக்கணும், என்ன மாதிரி வேஷ்டி கட்டிக்கிட்டு சம்பந்த ஐயான்னு ஒருத்தர் வந்து அடிக்கடிக்கும் பிரசங்கம் பண்ணுவார். அவருடைய மகன் தான் அவர். இன்றைக்கி அவருடைய சபையை போய் பார்த்தா ஏசி போட்டு என்ன மாதிரி இருக்கிற அவருடைய பேர வழி, அவருடைய பேத்தியெல்லாம் என்ன மாதிரி பெரிய பெரிய ஊழியத்தை செய்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ அப்போ நீதிமான் ஒரு நாள் கைவிட மாட்டான். நாம் கதையெல்லாம் சொல்லக்கூடாது, இவர் சரியில்லைங்க அவர் சரி, அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. இயேசுநாதரை பார்த்தேன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட உனக்கு லீவ் எல்லாம் போடவே முடியாது, ஆண்டவருடைய ஆலயத்தில் இருப்பேன். அல்லேலூயா. ஆனால் நீ ஆண்டவரை பார்க்கல, மனுஷனையே பார்க்குற. இவர் சரியில்லைங்க, யார் ஜெபம் நடத்துகிறான்? அந்த அம்மாவா விட, அதெல்லாம் ஒரு ஜெபம் நடத்த நம்ம போயிடணுமா? இப்படியெல்லாம் நீ கேட்டுதான் ஆசீர்வாதம் வராது. ஜெபம் ஆண்டவருது, நடத்துறது எந்த கைதான அந்த கைது நடத்து, இந்த கைது நடத்தி, இந்த கைது அந்த கைது நடத்தி, எந்த கைதான நடத்தின்னு போவோம், அவ்வளோதான். ஆண்டவர் அப்படி தான் வச்சுக்கிறார். ஆனால் ஜெபம் ஆண்டவர் பதில் கொடுக்குறது அவர் தான். ஆண்டவர் சொல்கிறார், நகவமியை பார்க்குறார், உனக்கு வந்த மருமகளையும் பார்க்குறார், உன் குடும்பத்தை கட்டாயம் இந்த வருஷம் பார்ப்பார். அல்லேலூயா. நீ ஜெயம், அதாவது எப்படி இருக்கணுமா? குணசாலியான மனுஷனாக இருக்கணும். மாற்றம் வந்துடணும். ரட்சிக்கப்பட்டா திரும்ப அதே இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் பேசின்னு கூடாது, கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம். மாற்றம். உன்னை பார்க்கும்போது ஐயோ அந்த அம்மாவா இவ்வளோ மாறிக்குதாங்கப்பா, இயேசுனா இருக்கிறார், அதான் சாட்சி. மாற்றம் வரணும். அதுவா அம்மா கோயிலுக்கு வருது, அவ்வளோதான், பைபிள் தின்னு வாய் திறந்துச்சுன்னு வச்சுக்க, அவ்வளோதான். வாழ்க்கை மாறும்போது குணசாலியாய் மாறுவேன். இப்போ முன்ன மாதிரி இல்லைங்க. நல்ல சர்ச்சுக்கு போகிறாங்க, நல்ல பாட்டு பாடுறாங்க, நல்லா ஆராதிக்கிறாங்க, எவ்வளோப்பா அவங்க எவ்வளோ பக்திமான் ஆகிட்டாங்க தெரியுமா? இதெல்லாம் நாம் மாற்றம் வரும்போது தான் நல்லவன் என்று ஆண்டவர் பார்க்குறாரு. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் பார்க்க தான் உங்களை பார்ப்பார். நீங்கள் திக்கற்ற பிள்ளைங்கன்னு சொல்லின்னு இருப்பீங்க, ஆனால் உங்களை பார்க்குறாரு, உங்களை உயர்த்துவதற்கு வழி காட்டுவார். அல்லேலூயா. யாக்கோபு தான் செய்தான். இப்போ பாருங்கள், 5வது காரியம் போகிறேன். இப்போ 5வது காரியம் அவன் யாராக இருக்கிறான் அப்படின்னா கூடாரவாசி. அப்படின்னா அமைதியானவன். கூடாரவாசினா யாருங்க? அமைதியானவன். நாம் ரட்சிக்கப்பட்டோம்னா நம்முடைய போர் ஆயுதமெல்லாம் வானமண்டலத்தில் பிசாசு அதாவது துரத்துவதற்கான போர் ஆயுதம். வார்த்தையோ கத்தியோ அந்த மாதிரி ஈட்டியோ கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நம்முடைய போர் ஆயுதம் பலன், நம்முடைய போர் ஆயுதம் விசுவாசம், நம்முடைய போர் ஆயுதம் ஜெபம், நம்முடைய போர் ஆயுதம் தைரியம், நம்முடைய போர் ஆயுதம் ஆண்டவருடைய பட்டயம். அதுதான் நம்முடைய போர் ஆயுதம். இப்போ இவன் என்ன நடக்கிறான்? கூடாரவாசினா அமைதியானவன். யாக்கோபுனா யாருங்க? கூடாரவாசினா எப்படி இருக்கிறான்? அமைதியானவன். அப்பா கிட்ட அதிர்ந்து பேசுறதில்லை, அம்மா கிட்ட அதிர்ந்து பேசுறதில்லை, அண்ணங்கிட்ட அதிர்ந்து பேசுறதில்லை. ஆனால் ஏமாத்துற காரியமெல்லாம் பண்ணான். வேறு வழி இல்லை, அது ஆண்டவருடைய சித்தம். அது அப்புறமா போவோம், அது ஒரு வேறு சப்ஜெக்ட்டு. அந்த காரியத்தை அவன் செய்வான். ஆனால் அதை கடைசி 9வது பேர், அவன் பேர் அதான் ஏமாற்றுகிறவன், எத்தன் அப்படின்னு பேர் இருக்குது. ஆனால் சரியான முறையில் அமைதியானவன், யாரும் அலுண்டு பேசாத ஒரு மனுஷன். வாசிங்க என்ன சொல்கிறார் பாருங்க. அப்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? சங்கீதம் 135 4வது வசனத்தை கொஞ்சம் மன்னிக்கணும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். எப்படி இருப்பானாங்க? யாரு? ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும். மாற்றம். அது நீங்கள்லாம் இப்போ நாத்த அப்படின்றீங்கள, நீங்கள்லாம் முட்டாசமாக பிச்சு உதறுவீங்க. நான் கூட அப்படி தான் இருந்தேன். என்னுடைய வயல்காட்டில் ஒரு மாடு வந்து அந்த மாட்டை காலை உடைக்காமல் வெளியே அனுப்புனதே கிடையாது. சின்ன வயசுலே 15 வயசுலே அவ்வளோ மூர்க்கமான ஆள்னா. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு பயிர் வச்சுக்கிறோம், அதில் இன்னொருத்த மாடு வந்து பயிரெல்லாம் மேய்ஞ்சிடுச்சு அப்படின்னா அவன் எவ்வளோ சாதாரண காரியமா அப்படின்னு அந்த மாட்டினுடைய காலை உடைச்சிரே அனுப்பிச்சிருவேன் நான். அவ்வளோ. ஆனால் இப்போல்லாம் நான் எதை பற்றி யாருன்னா என்ன திட்டினா கூட சோத்திரம் ஆண்டவர் பார்த்து வரப்பாய் அப்படின்ட்டு போயினார், அவ்வளோதான். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பார்த்து நீங்கள் வரணும்னு இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் கூடாரவாசி அப்படின்னா அமைதியானவன். அப்போ ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன்னா ஆண்டவர் எவ்வளோ அமைதியானவர். அவர் பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமாக இருக்கிறார், 10,000ங்களில் சிறந்தவர். அவருடைய முகத்தை பார்த்து சொல்கிறான் பார்வோன் ராஜா. அவர் முகத்தை பார்த்தேன், தப்பு செஞ்ச ஆள் மாதிரியே தெரியலையே அவரை பார்த்தா.
அவர் விடுவிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை 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 அவர் சிலுவையில் அறையணும் அப்படின்றான். இல்லை என்னால் முடியாது, அவர் முகத்தை பார்க்குற சாந்த சொருபியாக இருக்கிறாரு, இவர் போய் அப்படி ஒரு தப்பு செஞ்சிருப்பாரா எனக்கு தெரியாது. உடனே தண்ணி எடுத்தார் சொன்னால் தண்ணி எடுத்துனா கழுவுனா, எப்பா இந்த நீதிமானுக்குன்னா பங்காளி கிடையாது, ஏன்னா கழுவிக்கிறேன், நீ எப்படி என்ன போங்கடா அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது நாம் கூடாரவாசியாக மாறணும். யாக்கோபுனா கூடாரவாசி, அமைதியானவன். நம்ம வாழ்க்கையே மாறணும். அதுக்காக அமைதியான எல்லா இடத்துலையும் அமைதியாக நம்ம மேலே ஏறி உட்காந்து ஒருத்தர் அடிச்சுங்கிறான்னா அப்போ அமைதியாக இருக்க சொல்லலை. நல்ல கவனி, எங்கெல்லாம் அமைதியாக இருக்கணும், எப்படியெல்லாம் அமைதியாக இருக்கணும், அவன் யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். அந்த இடத்துல சொல்கிறார் கூடாரவாசி அப்படின்னா ஆண்டவரையே சுற்றி சுற்றி வருகிறவன், அவன்தான் அமைதியானவன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த கூடாரவாசினா அமைதியானவன். அதனால தாங்க சொல்கிறார் அந்த வசனம் என்ன சொல்கிறது, நீதிமொழி 1:31 அழகாக, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனும். அப்போ ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவன் அவன் என்ன சொல்கிறாரு அடுத்த காரியம், விக்கினமின்றி. அப்படின்னா விக்கினம் அப்படின்னா வேதனை இன்றி, விக்கினமின்றி வாசம் பண்ணுவானா, வேதனையெல்லாம் இல்லாமல் வாசம் பண்ணி ஆபத்திற்கு என்ன செய்வான். ஆபத்து வரல என்று நினைக்கிறீங்களா? ஆபத்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஆபத்து இல்லாத நாளும் கிடையாது, இடமும் கிடையாது, நேரமும் கிடையாது. நாம் வண்டி ஓட்டினா ஊந்துருவோன்னு ஆபத்து சொல்லுவோம் நம்ம பெற்றோர். வண்டி ஓட்டாத சைக்கிளில் போய் ஊந்தி செத்து போனவன் நிறைய பேர் இருக்கிறான். ஒருத்தர் டிவியில் போட்டிருந்தாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி, நாய்ங்களுக்கு சோறு வைக்கிறதுக்காக கால் ஓரத்தில் போய் நாய்க்கு சோறு வச்சுருந்தார். 10 நாய்ங்க வந்து சோறு சாப்பிட்டு லைனாக சோறு. ஒரு குடிகாரன் அப்படியே குடிச்சுவிட்டு ஆடி பாடி வந்து நேராக ஒரு மாதிரி ஊய்ந்தாம்பார். இவர் போய் பொத்துன்னு கால் வாயில் வந்தால் செத்து போயிட்டார். ஆபத்து எப்போ எப்படி யார் மூலியமாக வரும்னு யாருக்கும் பாவம். அந்த ஜீவனுக்கு சோறு வச்சுருங்க, அவன் குடிச்சுப்பிட்டு போகிறவன் நேரம் அவன் ஆடி பாடி என்ன நாயா அப்படியான மிரண்டு அவர் மேலே அவர் பாவம் போய் கால்வாயில் சேத்துக்குள்ளே கூவாத்தில் ஊய்ந்து அவர் செத்து போயிட்டார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆபத்து எப்படியும்னாலும் எப்படியும் வரும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார் விக்கினம் என்று, அதாவது வேதனை என்று வாசம் பண்ணுவான். ஆபத்திற்கு அவன் என்ன பண்ண மாட்டான், பயப்படாமல் அமைதியாக இருப்பான். யார்? எனக்கு அல்லேலூயா, எனக்கு செவி கொடுக்கிறவன் அமைதியாக இருப்பான், கவலைப்படமா. அவர் ஏசுனார் பார்த்துக்குவாருங்க. அல்லேலூயா. ஏசுனார் என்ன செய்வாருங்க, ஆபிரகாமை எடுத்துக்குவோம். ஆபிரகாமை பிள்ளையை ஆண்டவர் பலி கேட்குறாரு, சோதிக்கிறாரு. ஏண்டா ஒத்த பிள்ளை தானே, 100 வயசில் பிறந்துக்குது இல்லை, இப்போ எனக்கு கொடுக்குறியா இல்லை முடியாதுன்றே, என்னை மறுதளிக்கிறியா, என்னை நேசிக்கிறியான்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே பிள்ளை தூக்கின்னு போயினாக்கிறான். நம்ம பிள்ளை கூட கேட்குது, அப்பா நம்ம கையில் கத்திக்குதுப்பா, கட்டக்குதுப்பா, நெருப்பலாங்குதுப்பா, ஆட்டுக்குட்டி எங்கப்பா. இப்போ அவனுக்கு அந்த நேரத்தில் பேசுகிற அளவுக்கு வாங்கிட்டுக்கிறான் 10 வயசுக்கிட்ட. அவன் கேட்குறான், எங்கப்பா ஆண்டவர் பார்த்துக்கு வா. வேலைக்காரருக்கு சொல்கிறான், நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் போய் 2 பேரும் நானும் என் பிள்ளையும் போய் அங்கே தொழுது கொண்டுட்டு திரும்பி இங்கே வரத்துக்கு வருவோம், நீங்கள் இங்கே காத்து நின்றுட்டு போகிறான். அப்போ அவனுக்கு நம்பிக்கை என்ன, நான் போய் திரும்பி என்ன கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ யாக்கோபுனா அமைதியானவன், நல்லவன் அப்படின்னு வேதத்தில் சொல்கிறார். அப்போது விக்கினமின்றி வாசம் பண்ணுவான். ஆனால் நீயும் நானும் சின்ன ஒரு தலைவர் ஊரையே கூட்டுவோம், அதோட சர்ச்சை பக்கமே திரும்பியே வரமாட்டோம், கடவுளை மறந்துடும். தேவன் பார்க்குறாரு எப்படி நம்ம ஆசீர்வதிப்பார். ஒரு வசனம் வாசிங்க, 1 நாளாகமம் 22:9 வசனம். 1 நாளாகமம், இது 5வது பேர். 1 நாளாகமம் 22:9 வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. உனக்கு பிறக்க போற பிள்ளை எப்படி இருக்கும், அமைதியான புருஷனாயிருப்பா, சுற்றிலும் இருக்க அவன் சத்துருக்கள் எல்லாம் நான் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தை அமரிக்க நான் என்ன செய்வேன். நீ ஜெபம் பண்ண, நான் தாவீது அங்காலைக்கிறான், என் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட முடியலையே கத்தாவே, என்னை எவ்வளோவா நேசித்தேன், நான் ஆட்டு பின்னாடி சுற்றி இருந்தேன், ஆடுகள் பின்னாடி மலையில் மரத்தை மேலே ஏறி இருந்தேன், என்னை கூட்டின்னு வந்தீங்களாப்பா, என்னை கூட்டின்னு வந்தீங்க வச்சு இவ்வளோ பெரிய அரண்மனையில் எனக்கு வேலைக்காரிங்க பாட்டு பாடுறவங்க, இதை விசுறவன் அதை விசுறவன் எல்லாரையும் வச்சிங்களே, ஆனால் உனக்கு ஒரு ஆலயம் கட்ட முடியலேன்னு அங்காலயக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டா, நீ ரத்தம் சிந்தினவன், ஆனால் உன்னுடைய விசுவாசத்தை பார்க்குறேன், உன் பிள்ளை தான் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் நாட்கள் எப்படி இருக்கும் அவன் சொல்கிறாரு. ஆகையால் அவன் பேர் சாலமோ எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேல் எப்படி இருக்குமா, சமாதானத்தையும் அமெரிக்கையும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ அங்காலாய்க்கிற, ஆனால் உன் காலத்துக்கு பின்னாடி உன் பிள்ளைகள் அமைதியாய் அமெரிக்கையாக இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு அமைதியானவன், அதாவது கூடாரவாசி. அப்போ விக்கினம் என்றினா நம்ம சுற்றிலும் சமாதானத்தின் தேவன் இருப்பார். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையிலே
நாங்க சோர்ந்தே போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அவர் இருக்கும்போது எனக்கு என்ன, அவர் பார்த்துக்குவார். இல்லையா? இப்போ 6வது பாருங்க, 6வது பேர் அவனுக்கு என்ன பேர் அப்படின்னா, 6வது என்ன சொல்றாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவன். 6வது அவனுடைய பேர் என்னங்க? யாக்கோபுனா தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்போ நீங்கள்லாம் என்ன வந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? இவர் ஏதோ சொன்னார் வந்துட்டு, இவர் ஏதோ போட கொடுப்பாருன்னு சொல்லி வந்துட்டேன், இவர் ஏதோ நமக்கு ஜெபம் பண்ணுவாருன்னு சொல்லி வந்துட்டேன், இவர் ஏதோ காசு கொடுப்பாருன்னு நினைப்பான்ட்டேன், இவர் ஏதோ வேறு வழி இல்லை பாவம், நம்ம ஒரு 10 ரூபா போட்டு போவோம் சாப்பிட்டு இருப்பார் அதுக்காக நான் வந்துட்டேன். அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்களெல்லாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்களெல்லாம் ஆண்டவரால் யாருங்க? நீங்கள் நினைக்கிற ஏதோ வந்துட்டு இல்லைங்க, நீங்களெல்லாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால தான் இங்கே சொல்கிறார், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாம் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்போ உங்களுக்கு சோறு போடலன்னா ஏசுறாரு யாருக்கு போடுவார்? ஆனால் நீ வேலை போக மாட்டேன்ற, வியாபாரம் செய்ய மாட்டேன்ற, இப்போ சர்ச்சுக்கும் வர மாட்டேன்ற, கடவுளையும் தேட மாட்டேன்ற, எதையுமே நீதியாக செய்ய மாட்டேன், நான் இப்படி தான் வாழ்வேன், இப்படி தான் சுற்றுவேன், ஊரை சுற்றுவேன் அப்படின்னு எப்படி சோறு போடுவார்? பெற்றவங்க போடுவாங்களா? இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களை கூப்பிட்டுருக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் எல்லாம் உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களெல்லாம் இல்லாமல் உங்களை தான் ஆண்டவர், ஆண்டவருடைய பிள்ளையாக, ஆண்டவருடைய மகளாக, ஆண்டவருடைய மகனாக ஆண்டவர் உங்களை தெரிந்து வந்திருக்கிறார். அதனால தான் கூப்பிட்டுருக்கிறார். அதனால தான் யாக்கோபு அப்படி கூப்பிட்டார். ஒரு வசனம் வாசிங்க, என்ன சொல்கிறார் பாருங்க. 135 சங்கீதம். இப்போ 4வது வசனம் வாசிங்க. 135 சங்கீதம் 4வது சொன்னோம். கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டா. நீங்கள்லாம் யாருங்க? இப்போ கை குடிச்சு சொல்லுங்க, நீங்க வேதனைப்படாதீங்க. இல்லை ஏன் மூஞ்ச பார்க்கக்கூடாது, அங்கே பிடிச்சிக்கு நீ ஏன் மூஞ்ச பார்த்து எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. பக்கத்து முகத்தை பாரு, என்ன இப்படி உட்காரு, என்ன வசந்தா இப்படி உட்காந்துக்கிற, பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, முன்குறிக்கப்பட்டவங்க. ஆகையால் உங்களுக்கு ஆண்டவர் கட்டாயம் உதவி செய்வார், ஆசீர்வதிப்பார், கவலைப்படாத. அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டாருங்க. அகஸ்டின் ஜெபகுமார் அடிக்கடிக்கு சொல்லுவார், நான் ஆண்டவருக்கு தேவைன்னா ரயிலே வந்து என் மேலே மோதினா கூட ரயில் 2ஆக போமே தவிர நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். உண்மைதாங்க அது. நான் தேவைன்னா எங்கள் அப்பா என்னை எப்படியும் காப்பாற்றுவார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் யாக்கோபை யாருக்காக தெரிஞ்சுக்கிறேன் தெரியுமா? யாக்கோபை எனக்காகவும், இஸ்ரவேல்லாம் மறுபேர், இஸ்ரவேலை எனக்கு சொந்த ஜனமாகும். அப்போ நீங்களும் நான் யாருங்க? ஆண்டவருக்கு சொந்தமானவங்க. நீங்களும் நான் யாருங்க? பங்காளிங்க. நீங்களும் நான் யாருங்க? ஆண்டவருக்கு ரொம்ப உறவு முறையானவர்கள். அல்லேலூயா. நீங்கள் யாருங்க? நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு உறவு முறை உள்ளவங்க. அப்போ நம்மளை எப்படி ஆண்டவர் விடுவார்? ஒரு சண்டை வந்துச்சுன்னா அது வார் தெரியுமா, டே நம்ம சொந்தக்காரன் வந்த போலீஸ்காரங்கிறா இல்லை, அவருக்கு ஒரு போனை போடு, இவனுக்கு ஒரு வைமா. நமக்கு சொந்தக்காரன் யாருன்னே நம்ம வீட்டுக்கே வந்திருக்க மாட்டோம், நம்ம அங்கே போயிருக்க மாட்டோம். ஆனால் அவன் போலீஸ்காரன் தெரியும், நமக்கு ஒரு உதவி செய்வான்னு தெரியும். ஆனால் அந்த போலீஸ்காரோட இந்த சோல்ஜர் இருக்கிறார் பாருங்க, மேலே இருக்கிறாரு, அவர் நமக்கு போதுமானவர். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் இங்கே சொன்னார், யாக்கோபை எனக்காக தெரிஞ்சுக்கிட்டான், உங்களை ஆண்டவருக்காகத்தான் தெரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் நீங்கள் இந்த சபைக்கு வந்துக்கிறேன். அதுவும் வேற எந்த சபைக்கும் போகாமல் இங்கே வந்துக்கிறேன்னா இந்த சபைக்கு சொந்தக்காரனை தான் உன்னை வச்சுக்கிறார். வேற போகிறவங்க வேற சபைக்கு சொந்தக்காரர். ஆனாலும் அவங்களும் ஆண்டவர் பிள்ளை, நீங்களும் ஆண்டவர். இன்னொரு வசனம் பாருங்க, பதில் சொல்கிறேன். இன்னொரு வசனம் சங்கீதம் 89 3-4 வாசிங்களேன். என்ன சொல்கிறாரு பாரு, சங்கீதம் 89 3-4 வாசிங்க. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவுடனே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றேன். நல்லா கவனிக்கணும். இப்போ அவனை தெரிஞ்சுக்கிட்டனால ஆசீர்வாதங்களை சொல்கிறார். என்றென்றைக்கும் உன் சந்ததியை நான் என்ன பண்ண போகிறேன்? நிலைப்படுத்துவேன். அப்படின்னா நிலை நிறுத்துவேன், உன் சந்ததி ஒழியாது. ப்ராமிஸ் பண்ணிட்டார். அல்லேலூயா. ப்ராமிஸ் பண்ணிட்டாருங்க, உன் சந்ததி என்ன செய்யாது? ஒழியாது. அடுத்து சொல்கிறாரு, தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை என்ன பண்ணுவேன்? ஸ்தாபிப்பேன்.
அப்படின்னா உன் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கும். மூணாவது, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், ஆணையிட்டு சொல்லுகிறேன். அப்போது யாக்கோபுனா தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீங்கள்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீங்கள் அதை தான் வச்சு பேசணும் ஆண்டவர்கிட்ட. நான் அடிக்கடிக்க பேசுவேன். காலையில் கூட நான் சொன்னேன், ஆண்டவரே ஊரில் எல்லாரும் நல்லதாக இருக்கிறான், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் வச்சுட்டீங்க அப்படின்னு கேட்டாலும் அடுத்த முறை சொன்ன, ஆண்டவரே எல்லாரும் விட என்ன நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறீங்க, அதனால தான் இந்த வேதனையில் கூட என்னோட கூட எனக்கு இருந்து என்னை கீழே தள்ளாமல், என்னை படுத்த படுக்கை ஆகாமல், என்னை அப்படியே கைவிடாமல் என்னை மட்டுமா தாங்குறீங்க. இப்போ நான் போய் கோயிலில் நடத்த போகிறேன், என் கூட வாங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கிட்ட நான் தான் கேட்குறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன்னா 2024 முடிச்சு 2024 வெற்றிகரமாய் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்ன செய்தாருங்க? தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பிள்ளையாக. அதனால தான் பாட்டு கூட பாடுறேன்ல, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, இயேசு தாயோ தகப்பனோ நீங்க தானே, தாங்கோ சுமை தாங்கி நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு 35 ஆண்டுகள் இந்த பட்டணத்தில் தாயாக தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் உங்களுக்கு இருக்க மாட்டாரா? சங்கீதம் 27:10 நான் மறக்கவே மாட்டேன். ஆமாம், 27:10 சொல்கிறார், உன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். கைவிட மாட்டேன்னு சொல்ல, சேர்த்துக்கொள், அணைச்சிக்குவேன். என் மகனா, என் மகளா, பிரியமானவர்களே, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஆளியா? அம்மா, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மா, நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆள். நீ ஏதோ காத்தடிச்சு மாதிரி வந்துட்ட ஆள் கிடையாது. பயப்படாத, இந்த ஆண்டு உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் நீ எப்படி இருக்கணும்? தெரிந்து கொள்ளவனாகவே இருக்கணும். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் எப்படி இருப்பான்? அதே மாதிரி தான் இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவனா என்ன? செலெக்ஷன் பண்ணிட்டான் மிலிட்ரிக்குன்னா மிலிட்ரிக்கான காரியத்திலே தான் இருப்பான். ஒருவேளை போலீஸுக்கு செலெக்ஷன் பண்ணிட்டான்னா போலீஸ்கார மாதிரியே இருப்பான். ஒருவேளை கலெக்டருக்கான செலெக்ஷன் பண்ணான்னா கலெக்டருக்கான காரியத்தில் இருப்பான். டாக்டருக்கான செலெக்ஷன் பண்ணால் அவன் டாக்டர் துறையை படித்து டாக்டருக்கான காரியத்திலே செய்யணும். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள, பரலோக ராஜாவுக்கு நீங்கள் சொந்தமான ஜனங்க. ஆண்டவர் உங்களை தெரிஞ்சுக்கிறாரு. கஷ்டம் இருக்கட்டும், அதெல்லாம் மாறிடும், அதெல்லாம் போயிடும். ஆமாம், அதெல்லாம் ஒரு நாள் கடந்து போயிடும். இது நிலையற்ற அந்த காரியம், வியாதியெல்லாம் எதுவுமே நிலை கிடையாது. கர்த்தர் இம்மட்டுமா வச்சுக்கிறாரு பாருங்க. தீராத வியாதியில் ஒரு போய் சிக்கிக்கொள்ளாமல் உங்களுக்கு சின்ன சின்ன வியாதிகளை தான் வருது, அதெல்லாம் வருது போகுது, அதெல்லாம் வருது போகிறது, எல்லாம் போய் விடுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாவே நீங்கள் வாழணும், தெரிந்து கொள்ளப்பட்ட மாதிரியே இருக்கணும். ஆமாம், இங்கே கலெக்டர் உத்தியோகம் பண்ணிட்டு அங்கே போய் பனி மேய்க்கிற உத்தியோகமெல்லாம் செய்வேன்னா நீ தெரிந்து கொள்ளப்படலாம் அர்த்தம். அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம யார் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டோம்னா அதுக்கேற்ற பாத்திரமாகவே நடக்கணும். ஊரில் உலகத்தில் இந்த பூ உலகத்தில் நடக்கும்போது அதுக்கேற்ற பாத்திரம். நான் கர்த்தருடைய பிள்ளைங்க, அப்படி தான் வாழணும். உண்மையில ஆண்டவர் கண்ணுகள் இருக்கும். அல்லேலூயா. 7வது சொல்லிடுறேன், வேகமாக போயிடுறேன், 10 மணி ஆயிடுச்சு. 7வது, இப்போது 7வது அவன் பேர் என்ன அப்படின்னா போராடுபவன். அதாவது எல்லா காரியத்திலையும் போராடி ஜெயத்தை பெறுபவன். அங்கே ஜெயிக்கிறவன் சொன்னோம், இங்கே போராடுபவன். ஓசியா 12ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க பார்க்கலாம். ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் இருக்குதா பாருங்க. அவன் தாயின் கர்ப்பத்தில் தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். அவன் எப்படி இருக்கிறாங்க? தன் பலத்தினால் தேவனோட போராடினான். அவன் தூதனானவரோடு கூட மறுபடியும் போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்தில் நம்மோட பேசினார். தாயின் கர்ப்பத்தில் அண்ணனோடு போராடுற, அண்ணன் முன்னாடி போனா தான் இவன் பின்னாடி வரணும், அதுதான் போராடுறான். இப்போ தூதனோடு போராடுற கதை எங்கே வருது அப்படின்னா, அண்ணன் திரும்பி இவனை கொல்றதுக்கு வரான் இல்லை, ஏமாத்திட்டு போனான்ல, தண்டனை கட்டாயம் இருக்கணும். இல்லை, நீங்கள் தப்பு பண்ணிட்டு தண்டனால ஒன்றும் செய்ய மாட்டார் ஏசன் அப்படி நினைக்காதீங்க. கண்டிப்பாக உலக பிரகாரமான தண்டனை இருக்கும், ஆனால் ஜீவன் போகிற தண்டனை கிடையாது. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ இவனை ஏமாற்றிட்டு ஓடினான் பாருங்க, அந்த காரியத்துக்கு அவன் திரும்பி வரான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னோட சகோதரன் வராம்பா அப்படின்னு ஒன்று அவன் பயப்படுறான். இப்போ இரவு நேரத்தில் போராடுறான், கர்த்தரோட ஜெபத்தில் போராடுறான், எல்லாத்துலேயும் போராடி ஜெயிக்கிறவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, நீங்கள் போராட கற்றுக்கொள்ளுங்க.
ஜெபத்தில் போராடுங்க, வேதத்தை வாசிக்கிறதுல போராடுங்க. இன்றைக்கு வேதம் வாசிக்காத போயிட்டுனே என்னுடைய பகுதி காலியாக இருக்குதே அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் வேதத்தை அனுதினமும் வாசிக்கணும். பிசாசு என்ன காரியத்தில் வந்தாலும் போராடணும். அதுக்காக இல்லை, இன்னைக்கு வாசி ஆகணும். நீங்கள் போராடணும். அப்போ தான் உங்களோடு கூட வருவார். அந்த போராட்டத்தில் தான் தேவதூதன் வர பொழுது வெடி நான் போட்டோம் அப்படின்னு தேவதூதன் கேட்கும்போது, இல்லை என்ன ஆசீர்வதிக்காமல் நான் உன்னை விட மாட்டேன். இப்போ நீங்கள் கேட்க முடியும், நீ போராடவே மாட்டேன்ற, நீ தூங்கி நிற்கிற, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் முடியா, ஆமாம் எப்படி என்ன போட்டோம், நம்ம என்ன ஜபிக்குது, நம்ம என்ன கேட்குறது, நம்ம என்ன அவர்கிட்ட போய் முறையிடுறது, அதெல்லாம் விடுப்பா அப்படின்னு சொல்கிறோமே. அதல்ல, போராடு. அவன் ஜபத்தில் போராடுறான், அந்த வாழ்க்கையில் போராடுறான், அந்த வேலை செய்யறதில் போராடுறான், மாமனவரோடு கூட போராடுறான், மனைவிமார்களோடு போராடுறான், பிள்ளைகளோடு கூட போராடுறான். இப்போ அண்ணனை எதிர்த்து போராடுகிற காரியத்தை செய்ய முடியாது. அண்ணனோடு போராடுறதுக்கு முன்னாடி தேவனோடு கூட போராடுறான். பிரியமானவர்களே, போராடணுன்னா அண்ணனாவது தம்பியாவது அப்படி இல்லை, மேற்கொள்ளுவதற்கு போராட்டம், ஜெபத்தில் போராடுறான். அதுதான் இங்கே சொல்கிறார். இப்போ ஏசையா 41:12 வாசி. ஏசையா 41:12 வசனம் என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிங்க. 41:12 சீக்கிரம் முடிச்சிடலாம், அவ்வளோதான். சீக்கிரம் 12 41:12 இருக்குதா? உன்னோட போராடினவர்களை தேடியும், நல்ல பிராமிஸான வார்த்தை. அடுத்த சொல்கிறாரு, உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். பிரியமானவர்களே, உன்னோட போராடுறவங்கள நீ ஆண்டவரோட போராடிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் எப்போதும் நீ போராடணும். ஜெபத்தில் போராடணும், விசுவாசிக்கு போராடணும், வியாதிக்காக போராடணும், ஊழியக்காரனுக்காக போராடணும், சபை வளர்ச்சிக்காக போராடணும். நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்லுவேன், நம்முடைய சபை வளர்கிறதுக்கு நீ போராடினா உன் குடும்பம் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. நீ நினைக்கிற நம்ம நம்ம போய் வேலை செய்யணும், நமக்கு என்ன வேறு வேலை இல்லையா, வெட்டி இல்லையா, அதெல்லாம் அவர் பார்த்துக்குவா இருப்பானா? ஆண்டவர் கேட்பார், உனக்காக ஒருத்தன் ஜெபம் பண்ணால, யாரோ ஒருத்தன் நீ நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணால, அவனுடைய ஜெபத்தை கேட்டு தானே உன்னை ஆசீர்வச்சேன். இப்போ நீ அடுத்தவனை ஜெபம் பண்ணி நரகத்துக்கு போகிறவனை என்னண்டை கொண்டு வரத்துக்கு நீ செய்யணும் இல்லையா? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீ போராடணும், நீ போராடணும், ஜெபத்தில் போராடணும், நீ விசுவாசத்தில் போராடணும், வேதம் வாசிக்க பிசாசோட போராடணும், தனி ஜெபம் பண்ணுவதற்கு நீ போராடணும், வேலையை ஸ்தலத்தில் நீ எப்படியாவது வெற்றி பெறுவதற்கு போராடணும், உழைக்கிறதுல போராடணும், மாமனார் ஏமாத்துறவனா இருந்தால் கூட அவனோட போராடி மேற்கொள்ளணும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எனக்கானது என்ன அப்படின்னு சொல்லி அவனோட போராடணும். நீ போராடுறதுக்கான ஆயத்தை இல்லைன்னா ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள மாட்டியே. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அழகாக சொல்கிறார், உன்னோட போராடினவர்களை நீ தேடி என்ன செய்ய மாட்டேன். இப்போ மாமனார் ஒளிஞ்சிட்டார், அந்த 20 வருஷம் வனாந்தரத்தில் வெயிலில் காணலில் அப்படியே உஷ்ணமான காரியத்தில் அவன் போராடின நண்பர்கள், அவனோடு எதிர்த்து நண்பர்கள் எல்லாம் காணாமல் போயிட்டான். இப்போது சொந்த அண்ணங்காரன் வந்து அவனை கொல்லுவதற்கு வரான். இப்போ தேவனோட போராடுறான். இப்போ அண்ணனும் கூட காணாமல் போயிட்டான். இப்போ அதுக்கு முன்னாடி அவன் ஊரில் எத்தனையோ பேர் அவனுக்கு விரோதமாக பேசினவர்கள் எல்லாம் போராடி பார்த்தான், எல்லாம் ஒழிஞ்சு போயிட்டான். இப்போ அவனை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீ போராடணும். எதுவுமே ஈஸியாக வர்றது கிடையாது. நீ போராடி தான் வெற்றி பெறணும். எல்லா காரியத்தையும், எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ போராடணும். போராடும் போது கர்த்தர் உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கடைசியான காரியம் பாருங்க, ஏசாயா 45:4 கடைசி அவன் பேர் என்னவா அப்படின்னா இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றினான். இஸ்ரவேல். ஏசாயா 45:4 வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து முறித்து கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமோ நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்த உனக்கு நாமம். அப்போ இஸ்ரவேல்னு பேர் வச்சார். இப்போ அவனை கேட்குறார், கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து கேட்குறார், உன் பேர் என்னப்பா? ஆண்டவருக்கு தெரியாதா? உன் பேர் தெரியாதா மகளே, மகனே உன் பேர் தெரியாதா? நம்ம எல்லாருடைய பேர் ஏசுனார் கட்டாயம் தெரியும். ஆனால் கேட்குறார், உன் பேர் என்ன? என்ன சொல்கிறான் பார்க்கலாம். 20 வருஷம் அவர் தான் காப்பாற்றினார், உஷ்ணத்தில் காப்பாற்றினார், மாமனார் ஏமாற்றும் போது காப்பாற்றினார், எல்லா சத்துருக்கள் மத்தியில் காப்பாற்றினார், அந்த தேசத்தில் ஆடு மேய்க்கும் போது வந்த கரடிகள், சிங்கங்கள், ஓநாய்கள் மத்தியில் அவனை காப்பாற்றினார். அவர் தான் காப்பாற்றினார். இப்போ அவனை கேட்குறார், மனம் மாறுகிறியா? இப்போது குணப்பட்டுக்கிறியா? இப்போது நீ கூடாரவாசியாகிறியா? இப்போது ஜெயம் எடுக்கிறவனாக இருக்கிறியா? என்னை பின்பற்றுவனாக இருக்கிறியா? தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கிறியா? குதிக்காலை பிடித்து பின்னாடி வருகிறவனாக இருக்கிறியா? போராடி ஜெபிக்கிறவனாக இருக்கிறியா? இப்போ உன் பேர் என்னப்பா? இப்போ அவன் சொன்னான்,
என் பேர் யாக்கோபு. ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், என் பேர் என்னதுங்க? இவெல்லாம் பேரெல்லாம் மாற்றி எல்லாம் வச்சுக்கல. அவன் சொல்கிறான், என் பேர் என்னது? இப்போ ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபு, நீ எத்தனை நினைப்படுவாய் அல்லவா? இப்போ நீ மேற்கொண்டதுனால உனக்கு ஒரு பேரை வைக்கிறேன். அந்த பேர் என்ன பேருங்க? இஸ்ரவேல். இப்போ நீ என்னை மேற்கொள்ளும் போது ஆண்டவர் சக்குன்னு ஒரு தொட மேலே கையை வச்சார். அடிச்சிருந்தானா செத்துருவான். ஏன்னா அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் சும்மா தட்டினான்னா அவுட் இல்லை. அவர் சும்மா அப்படி லைட்டாக அவர் விரலை வச்சார், அவன் நொண்டின்னு ஆகிட்டான், தொடை சுலுக்கிடுச்சு. அதனால் இன்னும் கூட இஸ்ரவேல் ஜனத்தில் அந்த கறி சாப்பிட்ற அந்த காரியத்தில் நரம்புகளை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கூட அந்த ஊரில் சொல்கிறாங்க போய் வரவங்க. அந்த ஹோட்டல்களில் கூட எந்த நரம்பும் இருக்காதான். ஏன்னா யாக்கோபுடைய தொடை சந்து சுலுக்கிட்டு அவர் விரல வச்ச உடனே யாக்கோபுடைய தொடை சந்து பொருட்கள் தொடை சற்று சுலுக்கிட்டு, அதனால் அந்த நரம்பு இழுத்ததுனால அந்த நரம்பை சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி இஸ்ரவேலில் இன்னும் கூட இருக்குதான் இந்த ஐதீகம். அப்போ என்ன சொல்கிற, அவனை தொட்டவனே சொல்லிக்கிட்டான். இப்போ அண்ணங்கிட்ட போய் சண்டையெல்லாம் போட முடியாது. அவன் நொண்டிக்கின்னு போகிறான், இப்படி நொண்டிக்கின்னு போகிறான். அண்ணா வானா, அவன் கட்டி பிடிச்சி சகோதரான்னு கட்டி பிடிச்சி அழறா. அங்கே தேவன் மாற்றத்தை உண்டாக்கிட்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்துவோமா? அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னை எதுக்கு கூப்பிட்டுக்கிறாரு, உனக்கு எதுக்கு பேர் வச்சுக்கிறாரு, எதுக்காக நீ அந்த இனத்திலிருந்து இந்த இனத்துக்கு வந்துக்கிற, எந்த மதத்திலேருந்து இந்த மதத்துக்கு வந்துக்கிற, ஏன் இங்கே வந்துக்கிற? உன் ஆண்டவர் இஸ்ரவேல் என்ற பேர் வைக்கிற கிருபையை உனக்கு மறுபெயர் வச்சுக்கிறா. அது பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியான பாத்திரம். அல்லேலூயா. எதுக்காக வச்சுக்கிறாரு அது முதல்ல தெரிஞ்சுக்க. அழைக்கப்பட்டுட்ட. இப்போ 20 வருஷம் கழிச்சு கேட்குற, உன் பேர் என்ன? யாக்கோபு. அப்போ இன்னும் அவனுடைய பேர் யாக்கோபுனா எத்தனை ஏமாற்றுகிறவனாக தான் இருக்கிற. இன்னும் உன் பேரை நான் மாற்றுறேன், இஸ்ரவேல். அதனால தான் யாக்கோபுக்கு அடுத்தபடி இஸ்ரவேல்னு பேர் வந்துக்கிட்டே இருக்கும். இஸ்ரவேலே நீ என்னால், ஒரு வருஷம் நம்ம சபை கூட ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்பட மாட்டேன். ஆண்டவர் சொன்ன யாக்கோபுன்னு சொல்ல, இஸ்ரவேல் அந்த பெயரை சொல்லி கூப்பிடுறார். கடைசியாக ஒரு வசனம் லூக்கா 19:9 என்ன சொல்கிறார் பாருங்க, முடிக்கலாம், முடிஞ்சு போச்சு. லூக்கா 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்கிறார் பாருங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே. எப்படி வருது? மாறிட்டான். சகை கிட்ட கேட்குறாரு, சகைவே பார்க்குறாரு. பார்த்தோன்னா அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் கீழே நின்று, சகைவே இறங்கி வா, உன் வீட்டில் தங்குறேன்னு. அவனுக்கு கை ஓடல கால் ஓடல. என் வீட்லையா? நானா? ஐயோ நான் மோசமான ஊரே என்னை பற்றி சொல்லுது. ஐயா என் வீட்லையானவனை இறங்கி வந்தவொடனே அவன் கிளியர் பண்ணிட்டான் எல்லாத்தையும். ஆண்டவரே எவங்கிட்டேன்னா அநியாயம் பண்ணியிருந்தா அவனுக்கு 4 எத்தனையாக கொடுக்குறேன். மனம் மாறிட்டான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சான்? இவனும் யாருடைய குமாரன்? நீங்கள் எத்தனை வருஷம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இன்னும் யாக்கோபாவே இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை எவனாவது சுருட்டி கொள்ள போவதற்கு வழி இருக்கிறது. ஆனால் நீ இஸ்ரவேலாய் மாறிட்டியன்னா உன்னை ஆசீர்வாதத்தை நீ தக்க வச்சுக்கொள்ளலாம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீ இன்னும் யாக்கோபு மாதிரியே போயின்னு இருந்தியானாக்கா, ஓடிக்கிட்டே இருந்தியானா உன்னுடைய ஆசீர்வாதத்தை யாரோ பறிச்சு கொள்ளுவா. ஆனால் நீ இஸ்ரவேலாய் மாறிட்டேனா, ஆண்டவர் கேட்டவர் உன் பேர் என்ன? இஸ்ரவேல். இஸ்ரவேல் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வருது? அப்போது இஸ்ரவேல் வீட்டுக்கு என்ன வருங்க? ரட்சிப்பு. இவன் யாருடைய பிள்ளை? ஆபிரகாம். ஆபிரகாம் யாருடைய பிள்ளை? ஆண்டுடைய பிள்ளை. அப்போ ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிற உன் வாழ்க்கையில் அவரை தவிர வேறு ஒரு ஆசீர்வாதம் வராது. இவனும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறானே. அல்லேலூயா. சகை மாறிட்டான். இன்னொன்று மாறலையா? மாறுங்க, இஸ்ரவேலாய் மாறுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருங்க. உன்னால் முடியலன்னு சொல்கிற காரியத்தெல்லாம் மாற்றி போடுவாருங்க ஆண்டவர். ஒருவேளை நினைக்கிறேன், என் பிள்ளை இப்படி இருக்கிறான், என் பொண்ணு இப்படி இருக்குது, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என்னுடைய வருமானம் இப்படி இருக்குது, என்னுடைய கஷ்டம் இப்படி இருக்குது, என்னுடைய வேதனை இப்படி இருக்குது, மாறவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இஸ்ரவேலாய் நீ மாறினேனா எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு திருப்பி கொடுக்க வல்லவர். இப்போ அண்ணங்காரன் கட்டி பிடிச்சி அழுதுட்டு, சகோதரா எனக்கு உண்டது எனக்கு இருக்கிறது, உனக்குரியது நீயே வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி தன் வந்த வழியே கடந்து போயிட்டான். சத்துரு விலகிட்டான். அதனால தான் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன், உன்னோட போராடினவர்களை தேடி என்ன செய்ய மாட்டேன், போயிடும். ஆனால் நீ என்ன பண்ணுற? சத்துரு மாதிரியே எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுனுக்கிற. மாறுங்க. இப்போ யாக்கோபுன்ற பேர்லேருந்து இஸ்ரவேலுக்கு வாங்க. இஸ்ரவேல் தேவனுக்கு பிரியமானவன். இஸ்ரவேல் தேவனுக்கு பிரியமான பேர். இஸ்ரவேல் தேவனுக்கு உகந்தமான மனுஷன். இஸ்ரவேல் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். இஸ்ரவேல் அப்படின்னாலே இதுதான் ஆண்டோடைய சந்ததி என்று சொல்லப்படுகிற காரியம். அதனால தான் அது எங்கே வருது?
இஸ்மவேலுக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள காரியத்தில் ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமுடைய முதல் குமார் இஸ்மவேல். இப்போ ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக பெறப்பட்டவன் இஸ்ரவேல். இப்போது அந்த இஸ்மவேலனுக்கு அடுத்தபடியாக இஸ்ரவேல் வந்து நிற்கிறான். நல்லா கவனிங்க. நீ இன்னும் யாக்கோபா இருந்தால் அந்த இஸ்மவேலை போலவே நீ முரட்டாட்டமாக இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இஸ்ரவேலாய் மாறிட்டேன்னா உனக்கு இந்த கூடாரவாசியை போல அமைதியான ஆசீர்வாதங்கள். இப்போ நகோமி அருமையான ஆசீர்வாதத்துக்கு போயிட்டாங்க பாருங்கள். அவளுக்கு 2ஆம் தரம் கல்யாணம் ஆகிறது. அவன் சந்ததியில் ஈசாக்கு வருகிறார், அவள் சந்ததியில் இயேசு என்ற யோசேப்பு வருகிறார், யோசேப்புடைய சந்ததியில் இயேசு வருகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீ இன்னும் யாக்கோபா இருக்காமல் இஸ்ரவேலாய் மாறு. உன் சந்ததி மாறும், உன் வாழ்க்கை மாறும், உன் பிள்ளைகள் மாறுவார்கள். நம்முடைய வாக்கு தத்துவம் இந்த ஆண்டில் சொன்ன, நான் உங்களை திக்கற்றவளாய் விட உங்களிடத்துல நான் என்ன செய்வேன்? வருவேன். வருவார் உன் வீட்டுக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் இடத்துல வருவேன், நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று சொன்னேன். யாக்கோபுடைய பேரில் எத்தனையோ பேர், எத்தனை என்ற பெயரை தவிர அவ்வளவு தமிழ் அர்த்தங்கள் இருக்கிறது. அதை தியானித்து அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். பார்க்கிற கேட்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.